கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. கூரன் படத்தின் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ. நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட் ஏறி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நியாயம்லாம் வாங்கி கொடுத்தீங்க. முதல் முறையாக ஒரு நாய் வச்சு அதுக்காக நியாயம் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது சார்? சொல்லுங்கள் சார். ஹலோ, நான் தான் சொன்னேன்ல, 72 படத்தில் ஒரு 50 படம் கோர்ட்டில் ஏறி இருக்கேன். இந்த கோர்ட்டில் ஏறி பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறேன். தவறு செய்தவர்களுக்கு, தவறு செஞ்சவங்களுக்கு இது வரைக்கும் பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். முதல் முறையாக ஒரு நாய்க்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கிறேன் கூரன் படத்தில். போராடி நியாயம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அது தப்பு பண்ணல, அது நியாயம். அதுக்கு வாயில்லை. வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு நான் வாயாக இருந்து அதுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார். நன்றி சார். போதுமா? போதும் சார். தேங்க்யூ. வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா பேசுங்க சார். இல்லை, போதும். தேங்க்யூ சார். மேடையில் வீட்டிற்கும் எஸ்ஏஎஸ்ஆர் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கங்கள். கூரன் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். எஸ்ஏஎஸ்ஆர் ஒரு சமூக சீர்திருத்த கதைகளை அதுதான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படமும் நல்ல அவருடைய மேற்பார்வையில் நிதின் வேம்பட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஆமாம், பிப்ரவரி 28 வருது. எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். சந்தோஷம். வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க என்னுடைய பாப்பா, பார்த்துருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதிட்டான், நீங்கள் கைதிட்டுவீங்கன்னு நினச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோடு திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாருடைய படம் மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் அந்த குண்டம்மான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் திரும்பவும் அதை முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிசி சார் அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க்ரெயின் ஷாட்டு, ஜேசிபியிலேருந்து கீழே குதிக்கணும். கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில். அவர் வாட்டுக்கு உருன்னு ஏறி போகிறாருங்க. ஜேசிபியிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்கள், குதிச்சுட்றேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கள்லாம் நெஞ்சில் அப்படி உசுரை கையில் பிடிச்சிருக்கு. என்னப்பா அவர் வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறாங்க, ஷாட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளோ தூரம் சின்னப்பா அந்த ஒரு ஹில்ஸில் ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோடு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன்.
அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னோடனே, சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்ன ஆக போகுதோ தலைப்புச் செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்தில் வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோடெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ ரோபோ. அந்த சிரிப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு சார். நிஜமாக பேசும்போது தெரியும் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் இவருக்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதா அக்கா சொன்ன மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோடய படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான். அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா, அவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கோம்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறது ஃபேமிலி தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு. அண்டு க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்ஐ சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்ஐ சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியா நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு. அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில். நீங்கள் பார்க்கும்போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்கிறது, அவ்வளோ குளிர் கொடைக்கானலில் இருக்கும். பட் ஆனால் ஆக்ஷன்னு சொன்னால் எங்கேருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார்க்குள்ளே எப்படி வருவாருன்னு தெரியாது. அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் நிற்பார். நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டாக வந்துட்டோமேன்ற அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னென்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல், அன்றைக்கி வந்து என்னோடய காஸ்ட்யூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேறு விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் கொடைக்கானல். சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலான்னு போனப்போ சார் வந்து ஆப்போசிட்டில் வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு. வா வா கரெக்டாக நீ வந்துட்டேன், உனக்கு தான் நான் காஸ்ட்யூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமராவில் பார்க்கும்போது, ஸோ அதனால் உனக்கு காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு, கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்ட்யூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டேன்னு. நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகிலில் பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்றைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து எனக்கு பாண்டியம்மா தான் கூப்பிடாரு. அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து
டு அவர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் அவரை சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சுருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஓகே ஓகே போகலான்னு வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் ப்ராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூஸிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ சொல்லவே மாட்டார். எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் பண்ணாலுமே நான் ஒரு செல்ல பிள்ளையாயிடுறேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ இல்லைம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். 1000 டென்ஷன் இருக்கும். 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கி அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோடனே என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டிஓபி அண்ணா மார்ட்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசித்து எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். நான் வந்து சாரோட படம் பார்த்துருந்தேன், நான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு. ஸோ எங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமாக வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டது தான் அங்கே ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்டாகி உட்காந்துருக்காங்க, அவங்க தான். ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ வைஜி மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார், எல்லோரையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கூரன் இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் வர்ற பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன். இதில் இந்த படத்தில் சிறப்பு என்னென்னா வந்து நம்ம எஸ்சி சாருக்கும் எனக்கும் ஒரு ஒரு எமோஷ்னலாக எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா வந்து நான் வந்து முதன்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படியே பெரிய படங்களாக வந்த பீரியடில் வந்து அந்த படங்களுக்கு எல்லாம் வந்து நான் அந்த புதுசாக வந்தாங்க, நிறையா டைரக்டர் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் எழுதினேன் நான். அப்போ வந்து சார் வந்து புதுசாக இருக்கிறவங்கள வந்து எடுத்து ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அதை நான் வந்து இயற்கையாகவே உணர்ந்தேன். எப்படின்னா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கால் வந்துச்சு, இது மாதிரி எஸ்சி சார் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம விக்கி சார் தான் பேசினார், விக்கி நண்பர் தான் பேசினார். இது மாதிரி எஸ்சி சார் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே யார் அவரா அப்படின்னு நம்ம டவுட்டாக இருக்கும்ல, அவர் தான் ஒரிஜினல் அவர் தான் கூப்பிட்றாருன்னு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே நம்மளை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். நான் எழுதின முண்டாசுப்பட்டி அந்த படத்தில் உள்ள பாட்டும் ஜிகர்தண்டா அப்படின்ற 2 படத்துலையும் உள்ள பாடலை வந்து எனக்கு முன்னாடி வந்து பாடி காமிக்கிறார். அவர் எவ்வளோ அப்டேட்டாக இருந்திருக்கார் பாருங்க. அப்போ வந்து புது படங்களில் உள்ள அந்த பாடல் 2 பாடலையும் பாடி காமிச்சு அந்த பாடலில் கேட்டுட்டு தான் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னே சொன்னார் எனக்கு. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருந்துச்சு. அப்போ வந்து டூரிங் டாக்கீஸ் அந்த படத்தில் வந்து சார் மூலியமாக தான் நான் வந்து இளையராஜா சார்கிட்ட நான் அந்த படத்தில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி. நான் வந்து சும்மா நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்தப்போ, சினிமாவுக்கு வந்தப்போ பாடலாசிரியராக வந்திருக்கோங்கிறப்ப எனக்கு வந்து இளையராஜா சார்கிட்ட எழுதின பிறகு வந்து ஒரு பாடலாசிரியர் எனக்கு ஒரு முழுமையான பாடலாசிரியர் ஆன மாதிரி எனக்கு ஒரு முழுமை கிடச்சிச்சு. அந்த பாக்கியம் வந்து சார் மூலமாக தான் நடந்துச்சு. அதற்கு எப்போதுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டூரிங் டாக்கீஸ், அதுக்கப்புறம் வந்து சாரோட டிராஃபிக் ராமசாமி அந்த படத்துலையும் எழுதினேன். அதோட அடுத்து இந்த திரைப்படம் 3வது திரைப்படம் இது வந்து கூரன். இப்படி 3 திரைப்படத்துலையும் நான் வந்து எழுதியிருக்கேங்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மற்றும் விக்கி, எஸ்சி சார் 2 பேருக்குமே வந்து அந்த படத்துலேருந்து எனக்கு இன்னும் நட்பு இருக்குது. அந்த படத்துல அவங்க குழுவில் வந்து இருக்கிற ஒவ்வொரு துணை இயக்குநர்களும் இன்னுமே இருக்கிறாங்க. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. குழுவுக்கும் மற்றபடி இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லோருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லி
இந்த படம் வந்து ஒரு தனிச்சிறப்பாக சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தனிச்சிறப்பாக சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் குழந்தைகளோட ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. இப்படிலாம் எடுக்கலான்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே பசங்க என்ன பண்ணினாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் நிதின் தான். நிதின் சார், உங்களோட பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் பெரிய உயரம் போவீங்க கண்டிப்பாக. நான் உட்பட ஒரு ஃபிலிம் எடுத்தேன், அதுக்கும் கூட இதில் நீ இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி கையை பிடிக்காமல் ஆனால் நிறைய சஜஷன் சொல்லுவார். ஸோ ப்ராட் மைண்ட் ஃபெலோ. நான் நிறைய நாள் பொறாமப்பட்டிருக்கேன். என்ன தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் கதையை வச்சு தெரியுறாங்க, இவர் தெலுங்குலேருந்து வந்து ஒரு கதையை வச்சுட்டு உள்ளே போயிட்டாரெல்லாம் கோவம்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த ஆள் டிசர்வ், ரியலி டிசர்வ். அதுதான் நான் திருப்பியும் சொல்லுது, நாங்கள் சொல்லியிருக்க வேண்டிய கதையை அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மேபி வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் முடியுது, படமாக அழகாக இருக்குது. பட் மியூசிக் இருக்குல்ல, அது வந்து நிறைய இடத்துல நான் பண்ண வேலையவே என்ன அள வச்சது. அந்த அளவுக்கு அந்த மியூசிக், நாயோட ஆக்டிங்கை தாண்டி மியூசிக் அதுவும் ரொம்ப அழகு, ரொம்ப சூப்பர். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட் எடிட்லாம் நைட்டு அந்த ரூமில் ஒரு எடிட் பண்ணுவாங்களா, எடிட் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே சார்கிட்ட கேட்பேன், சார் ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கதையை பற்றி பெரிய புரிதல் அப்போ இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த டிவல் ரோல் பண்ணணும். இதில் ஒரு ரிவீல் பண்ண முடியாதான்னு தெரியல. இதில் இந்த டாக் 2 ரோல் இருக்குது. ஒன்று டெரரான ஒரு ரோல் இருக்குது, ஒன்று ரொம்ப சாஃப்டான ரோல் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சார்கிட்ட கேட்பேன். சாரோட எடிட்டிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு, சூப்பர். நம்ம நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. பட் தேங்க்யூ வெரி மச். நன்றி. ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ, ಮೀಡಿಯಾ ಮಿತ್ರರಿಗೂ అందరికీ వణకం. సార్ ಎಲ್ಲರಿಗೂ వణకం. కూరన్ అని అది ஒரு நாய் கதை. ஆனால் ఏ கதை கூட ஒரு நாய் கதை தானே. எப்படின்னா, நான் ஸ்கிரிப்டு எழுதிட்டு ஒரு கம்பெனியாக ஒரு தெரிநிலை மாதிரி நான் போயிட்டுருக்கீங்க இருக்கு. யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆனால் கானா ப்ரொடக்ஷன்ஸு, விபி கம்பெனிஸு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்கி சார். நான் விக்கின்னு மீட் பண்ணிட்டேன். விக்கி இதை கதை சொல்லிட்டேன். விக்கி ஆக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எந்த கம்பெனிக்கு போயினா ஒரு நாய் மனுஷன் மீது கேஸ் போட்டது சார். அன்ட்டு நீ வெளிப்போடா. சரி, இன்னொரு கம்பெனி போனோன்னா புஷ் பண்ணி சரி ஓகே. ஃபைனலி ஐ நரேட்டட் கமிட்டட் வித் விக்கி அண்ட் ஐ வென்ட் டு த எஸ்எஸ் சார் ரூமில். சார் ஒரு நாய் மனுஷன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டு சார், இது சார் லைன் அண்ணா பெல் அடித்து சுமேஷ் வாங்க. ஓகே, நோ நீட் சார், ஐ வில் கோ அவுட் சார் அண்ணா. இல்லை நீங்கள் டைரக்டர் மாந்தாஞ்சி வரட்டாரா, ஒரு தண்ணியோ ஒரு டீயோ கொடுப்பான்னு. அம்மையா, ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு ஓகே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் நம்ம கூரன். இப்போது అసలు నాయి కోర్టుకు వరడం అనే ఒక పాయింట్ ఇప్పుడు నడకల. ఇది ఒక ఇమాజినరీ ఐడియా, బట్ ఆల్రెడీ ఇట్ హ్యాపెండ్ ఇన్ అవర్ హిస్టరీ. ఐ విల్ టెల్ దట్. இந்த ராமாயணத்திற்கு காலம்లో ராமர் ஒரு சபை ஹேப்பனிங் இந்த சபா, ராமுடு இந்த சபா. அந்த சபைக்கு ஒரு நாய் வந்துச்சு. அது சபை என்னன்னா கோர்ட். அப்போ வந்துச்சு, நாய் கம்ப்ளைண்ட் ఇచ్చింది, கொடுத்தாச்சு ராமருக்கு. அப்போது ராமர் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாச்சு. இது ராமாயணத்தில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது அப்போ ராமர் అనేది ఒక సభ, ఇప్పుడు కోర్టు, అది టెంపుల్. రామర్ స్థానం ఇప్పుడు జడ్జి. அந்த ராமர் ஸ்தானம்ல ఉన్న ஜட்ஜுக்கு நம்ம பைரவா போயிட்டு அதோட எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு, அதுதான் நம்ம கதை. இது ஒரு ஹிஸ்டரி. நம்ம ஹிஸ்டரி வச்சு நம்ம கதை பண்ணிட்டாச்சு. இது என்னோட ஐடியா. அது நான் சாருக்கு சொல்லிட்டாச்சு. அது அழகாக டெவலப் பண்ணிட்டாச்சு. அது இப்போது ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ. இப்போது ஐ வாண்ட் டு டெல் அபவுட் த சார் அண்டு நம்ம பைரவா. ஆக்சுவலி டாக் ஆக்டட். ஸோ எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் டாக் நல்லா ஆக்ட் பண்ணிட்டாச்சு. டாக் நெவர் ஆக்ட்ஸ். அது ஆக்ட் பண்ண தெரியாது. இட் இஸ் ஏ அன்கண்டிஷனல் லவ் டாக் ஹேஸ். It feels, and also sir didn't acted in this film. லைவான கேரக்டர் பண்ணிட்டாச்சு.
அவர் 2 பேரும் லவ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி பண்ணிட்டாச்சு. இஃப் யூ see the film you will understand the bonding of the dog. அந்த பாண்டிங்கு எந்த லெவலுக்கு போயிட்டாச்சுன்னா டாக் அண்டு நம்ம டாக்னு சொல்லக்கூடாது, நம்ம பைரவா அண்ட் சாரு ஒரே பிளேట్లో ఈటెడ్. యూ సా ద ట్రైలర్ ఇన్ ద షార్ట్. అది ఐ థింక్ సో నో వన్ విల్ డూ దట్ థింగ్. பட் எஸ்எஸ்சி சார் அண்ட் அந்த நாய் அந்த பைரவா பண்ணிட்டாச்சு. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார். அப்படி இல்லை சார், இது ரொம்ப தேங்க்யூ சார். அப்படி ஒரு படம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டெல். அண்ட் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் நம்ம சந்து சார். நல்லா அழகாக ட்ரெயின் பண்ணிட்டாச்சு. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இந்திரஜாமா தேங்க்யூ வெரி மச். கவிதா பாரதி சார் தேங்க்யூ சார். மார்டின் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் சித்தார்த் விபின் சார் தேங்க்யூ வெரி மச். சார் while I'm explaining about சித்தார்த் சார், I didn't tell anything. ஒரு டாட்டருக்கு ஒரு ஃபாதருக்கு ஒரு லவ் வேணும், இதுதான் என்னோட கதை. ஐ டென்ட் டெல் எனி திங் அபவுட் த நாய், இதெல்லாம் ஸ்டோரியில் பண்ணல. பட் அது அவர் உள்ள வாங்கிட்டு நீ நல்லா அழகாக பண்ணிட்டாச்சு சார். தேங்க்யூ சார் முத்தமிழ் சார். அண்ட் ஆல்சோ ஹவ் டு டெல் அபவுட் மார்த்தி சார். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுச்சு எடிட்டிங் டைமில். ரொம்ப ரொம்ப சாரி சார். பட் அழகா வெரி சூப்பர் கட், எக்ஸலண்ட் கட். தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் ஒன்ஸ் மோர். Where is Vicky? Vicky, thank you very much about Vicky. And Neeravi Pandian sir, please, thank you very much sir. You helped me very much. And I have to tell thanks about to the direction team, Zia, Rahul, Nishita, Devanna. Thank you very much for supporting me. And Venki, thank you. So thank you very much. பாப்பா இங்கே வந்துடு, அப்பா இங்கே இருக்கேன், இங்கே வா. மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என்னையும் மேடையில் ஏற்றி பேச அலோவ் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. டாக் சரியா இருக்கா? டாகை வச்சு வேலை வாங்குறதுன்றது நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதை தாண்டி அந்த டாக் வேலை செய்யும்போது எல்லாரும் அமைதியாக இருந்து அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையை நாங்கள் 100% செய்ய முடியும். ஸோ நாங்கள் சொல்கிறத 100% கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் எங்களால் வேலை செய்ய முடியும். பேசிக்காக அனிமல் ட்ரைனர்ன்றதை தாண்டி நான் என்ன அனிமல் லவ்வராக தான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ நன்றி. ஒரு அனிமல் லவ்வருக்கும் ட்ரைனருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், என்னால் ஒரு குரங்காட்டி வேலை பண்ண முடியாது. அதை ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறது எனக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் அதை ஹார்ஸ் இல்லாமல் அன்பாக வேலை வாங்கணும்னு சொன்னால், நான் நினைக்கிறது எல்லாம் அதுக்கிட்ட ரீச் ஆகணும். அதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கணும். அதை எங்கள் க்ரூ எப்போதுமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நன்றி. அது இல்லைன்னா இது செஞ்சுருக்க முடியாது. இந்த படம் என்ன ஆடிஷனுக்கு, அதாவது என்ன மீன்ஸ் பாப்பா ஆடிஷன் கூப்பிடும்போது நான் போய் கதை கேட்க போகிறேன். அந்த சாலிகிராமம் அந்த தெருவில் நான் நடிக்கிறதுக்காக வந்தவன், நாய்க்காக வரல. பட் இது தொழிலாக கற்றுக்கிட்டவன். என் அப்பாட்ட இருந்து, எங்கள் அப்பா போலீஸ் டாக் ட்ரைனர், அவர்கிட்ட இருந்து இதை சின்ன வயசில் இருந்து தொழிலாக கற்றுக்கிட்டவனா. எங்கள் அப்பா அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல என்னை கூட்டி வந்து நிறுத்தியிருக்கு. இதை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் சுரேஷ் சந்திரா சார். அவங்க இல்லைன்னா நான் டாகை எடுத்துகிட்டு வந்திருக்கவே மாட்டேன். நான் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் காட்டினேன். எனக்கு பின்னால் இப்படி ஒன்று இருக்குன்றதை பார்த்து நீ ஏன் இதை எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க. நான் இல்லை சார், நான் அதுக்கு வரலையே சார், நான் நிறைய பண்ணி முடிச்சிட்டேனே, எனக்கு அது வேண்டாமே. நிறைய சென்ஸ் நாட் அ சினிமா இன் சிவிலியன்ஸ். நான் சொல்கிறது நிறைய வீடுகளில் ரொம்ப ரக்கட் டாக்ஸை கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், நாளை காலையில் இந்த நாயை கொண்டுருவோம் ஏன்னா இத்தனை பேரை கடிச்சிட்டுன்னு சொல்கிற டாகை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ அது வேணாம் சார். இப்போ நான் ட்ரைனராக என்னை கிளைம் பண்ணிக்கல, நான் லவ்வராக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ட்ரைனர்னு சொன்னால் ஒரு நாய் கூப்பிட்டா திரும்பி வரதில்லை. பட் லவ்னு சொன்னால் அப்பா மாதிரி மேலே வந்து ஏறிக்கிறது, அதுதான் எனக்கு சுகமாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் ட்ரெயின் பண்ண விருப்பப்படலைன்னு சொன்னேன். சார் சொன்னாங்க, இல்லை நீ திங்க் பண்ணு, இந்த இடத்த எடுத்துகிட்டு போ, காலம் உனக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அது எனக்கு புரியலை, இன்றைக்கி அது புரியுது. ஸோ இந்த இடத்துல அது என்னை ஏற்றி வச்சிருக்கு. நன்றி, தேங்க்யூ.
ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஆடிஷனுக்காக என்னை கூப்பிட்றாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். நிறைய படங்களுக்கு நான் பேசுகிறதுக்காக போகிறேன். அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வரும், இல்லை டேட்ஸ் பிரச்சனை வரும், இல்லை ஏதோ ஒன்று என்னால் செய்ய முடியாதுன்னு தெரியும். அதை நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இந்த கம்பெனிக்கும் நான் அப்படி தான் வழக்கமாக வரக்கூடிய ஒரு கம்பெனின்னு உள்ளே போனேன். அந்த தெருவில் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோமா நான் ஏங்கின காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஆடிஷனுக்கு ஃபோட்டோஸ்லாம் தூக்கிட்டு போன காலங்கள் இருந்தது. அந்த டைமில் அந்த வீட்டு வாசல்லேருந்து இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்ததுலேயே மனமகிழ்ச்சி அடைஞ்ச நாங்கள் இன்றைக்கி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த சார் கூட வேலை செஞ்சது நினச்சே பார்க்க முடியல. மேபி என்னோடய உணர்வை எனக்கு சரியாக வெளிப்படுத்த தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. எனக்கு இப்படி தான் வெளிப்படுத்த தெரியுது. ஸோ டாகுக்காக நாங்கள் போகிறோம். சார் அங்கே சென்டரில் இருந்தாங்க. சுற்றி ஒரு டீமே இருந்தாங்க. நான் சாரை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். இவங்க தான் எல்லோரும் பேசினாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே சார் பேசுன மாதிரி தான் தோணுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. இதில் இப்போ யார் டைரக்டர், யார் என்ன பண்ண போகிறா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு நம்புகிறேன். நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா விக்கி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். ஒரு சின்ன கேப் வருது. அதுக்குள்ளே நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன். இவங்க ஃபோனை என்னால் அட்டன் பண்ண முடியல. அது கொழுப்புன்னு தானே வச்சுக்கோங்களேன். சாரி, மன்னிச்சிருங்க. ஸோ மார்ட்டின் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மார்ட்டின் சாரோட ஒளிப்பதிவில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்துடுவேன்னு நினச்சி நாங்கள் ஆரம்பித்த ஒரு படம் அது நடக்கலை. அதில் ஒரு வில்லன் கேரக்டர் நான் ஒன்று பண்ணேன். சார் அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்போ நாங்களாம் சின்ன பசங்க. சார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தைரியத்தில் மட்டும்தான் அந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மார்ட்டின் சார்ன்றது என்ன சொல்கிறது, எங்களுக்கு மிகப்பெரிய ஆள். இப்போவும் மார்ட்டின் சாரோட தலைகுதல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சார். அந்த சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை நான் எடுக்கிறேன். என்னப்பா நீ தான் டாக் பண்ணுறியாமேனாரு. சார் எந்த கம்பெனி சொல்கிறீங்கன்றா. சார் கம்பெனி சொல்கிறாங்க. சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார்ன்றேன். நான் ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டேன். சார் ஃபோன் பண்ணேன்னா ஃபோன் எடுத்தால் உடனே விக்கி வாங்கிட்டாங்க. இந்த கம்பெனியில் என்னென்னா, முதல்ல நான் போய் கொஞ்ச நாளில் யாரோட பேருமே எனக்கு தெரியாது. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஒருத்தரை எக்ஸ்ன்னு நினச்சி ஃபோன் பண்ணால் இன்னொருத்தர் எடுப்பார். யார் ஃபோனாலும் யாரோ எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம். எனக்கு அது தெரியல. நான் மட்டும் தான் வெளியில் இருந்திருக்கேன். அந்த எஸ்எஸ்சி சார் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அப்பா ஒரு பசங்க அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வேலையை ஒரு நாள் ஒருத்தரை நான் ஒரு பேர் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது. நான் என்ன எழுதி வச்சிருந்தேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேர். அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு கூண்டை தூக்கிட்டு வராரு. நீங்கள் அப்போ அவர் இல்லை அவர் தாங்க. அப்போ அவர் இந்த வேலை கூட செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராங்க. அவங்க நாய்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. டேரக்டர்னு ஒருத்தர் வராங்க. அவங்க வேற ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ஸ்கூலில் இவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குது. எப்படியாவது இந்த ஸ்கூலில் சேர்ந்துடணுன்ற ஆசை எனக்கு வந்துச்சு. ஸோ கடைசி ஒரு வருஷம் இவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். அதுவே மிகப்பெரிய குடுப்பணியாக நான் நினைக்கிறேன். ஸோ என்ன எஸ்எஸ்சி சார் இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க. டெய்லி ஆச்சரியங்கள் தான் அங்கே இருந்தது. ஒரு கேமரா இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குன்னு சொன்னால் மார்ட்டின் சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பார்த்துறேன்னு சொல்லி ஜிம்மி க்ரெயினில் மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. எங்களுக்கு இங்கே பயமாக இருக்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சாரோட கான்ஃபிடென்ஸ் லெவல். அதுக்கப்புறம் டாக்லாம் எடுத்தோம். டாகை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு டாகில் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, அன்னீனாவும் நடிக்க வேண்டியது இருக்குது, ரெமோவாவும் நடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ நம்ம 2 நாய் போகலாமா அப்படின்னா, வழக்கமாக இந்த 2 நாய் 3 நாய் நான் பேசினா ப்ரொடக்ஷனில் ஒரு காசு பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போ தான் 5-6 நாய்லாம் பிளான் பண்ணேன்னு சொன்னாங்க. தெரிஞ்சிருந்தால் நானாவது மீட்டர் ஆக்கியிருப்பேன். அது நடக்கலை. பாவம் பொண்ணு. ஸோ அப்படி தான் இது நடந்தது. ஸோ என்னென்னா இவர் நாய் இல்லை ஒரு தாயின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தமிழில் ரொம்ப கெட்டியாக இருந்தார் எங்கள் டேரக்டர் சார். இப்போ எப்படி தமிழ் பேசுகிறார் பார்த்தீங்களா. அப்போ பயங்கரமாக பேசுவார். ஸோ அவர் பேசுகிறதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் சார் தான் சொல்லுவாங்க. சார் பேசும்போது கதை எங்கே கேட்கும். சாரையே தானே பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் நடந்தது. ஸோ அப்போ 2 டாக் போகலாமான்னா, இல்லை வேணாம் சார், ஒரு சின்ன கேப் கொடுங்க, அதை வச்சு நம்ம மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணோம். ஸோ இவங்க சொன்ன உடனே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, இந்த கதைக்கு இந்த டாக் சரியாக இருக்கும். ஏன்னா உண்மையிலே ஒரு தடவை குட்டி போட்டவன். ஸோ வேறொரு படத்துக்காக வேறொரு விதமாக ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தவ. இவங்க கதைக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு டச் பண்ணிக்கிட்ட நான் நினச்சதை தாண்டி இப்போ டேரக்டர் சொன்னார், நாயை நடிக்க வைக்க முடியாது, உண்மையாக ஒன்று நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. இன்றைக்கி ட்ரைலர் பார்க்கும்போது அது எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏற்கனவே நான் படம் பார்த்துட்டேன். ஃபஸ்ட் காப்பியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் கட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் எனக்கே புல்லரிச்சுது. ஏன்னா நான் நாய் கதையை ரெகுலராக கேட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னா நாய்க்கு நான் தானே வேலை செய்யணும். ஸோ கேட்டுட்ருக்கேன். டேரக்டர் இந்த கதையை எனக்கு ஃபுல்லாக சொல்லும்போது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியாக தான் ஃபீல் ஆச்சு. பட் படமாக பார்த்ததுக்கப்புறம் இது நம்மளாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு ரொம்ப அழகாக அதை எடுத்திருக்காங்க.
ஸோ என்னை பொறுத்தவரையில் என் வேலையை தெளிவாக செய்யணுன்றதை மட்டும்தான் யோசித்து நான் செஞ்சேன். பட் இந்த கதை எங்கே கூட்டு போகுது அதெல்லாம் நான் யோசிக்கல. ஆனால் படமாக நான் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ட் மேனகா காந்தி மேம் வந்து பார்த்து அவங்க கண்ணுலேருந்து வந்த டியர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இது அப்போ உண்மைதான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாகவே அந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது என்னால். இது நாங்கள் சொல்லியிருக்க வேண்டிய கதை. இந்த நாய் சார்பாக எப்படி இவர் இந்த இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு தெரியல. இப்போ அவர் சொன்னார் இது ராமாயணத்தில் இருக்குது, மனுநீதி சோழன் காலத்தில் இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் சொல்லும்போது இதை எப்படி நான் ஃபிக்ஷன் கிளைம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. டாகுக்கு இவங்க கொடுத்த இடம். இதில் எனக்கு பெரிய ஹாப்பி என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஷாட் முடிஞ்ச உடனே நான் மார்ட்டின் சாரை பார்ப்பேன், கலக்கிட்டடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மார்ட்டின் சாரோட கை இப்படி வரணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு வேலை செய்கிறேன், அவங்க நினச்ச ஷாட் வந்துதா இல்லை ஒருவேளை மார்க்கிங்கில் டாக் வரலையா இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு ஒரு பயம் இருக்கும். சாரை பார்க்கும்போதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு எவ்ரிடே சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு எஸ்எஸ்சி சார், இப்போ எஸ்எஸ்சி சார் கூட டாக் கமிட் பண்ணியாச்சு, டாகை வச்சு நம்ம பண்ணுறோம். ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. முதல் நாள் ஷாட் வைக்கும்போது அவங்க சொன்ன ஷாட்டை நம்ம எடுக்காமல் சார் இது இப்படி எடுத்துக்கலாமான்னு நான் ஒன்று கேட்குறேன். அவர் ஓகே போயிடலான்னாரு. அந்த ஷாட் அது ஓகே ஷாட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ 2வது ஷாட் 3வது ஷாட். ஸோ சாரை பொறுத்தவரை என்னென்னா ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சிருவார் அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டுனா அவங்கள எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்த அந்த வேலையை எவ்வளோ அழகாக வாங்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலி சார் நடிச்செல்லாம் முடித்தாங்க, எல்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து ஒரு ஹீரோ லான்ச்சுக்காக ஒரு நாயை படத்தில் சேர்ப்பாங்க. அப்படி தான் நிறைய கதைகள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து நாய் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த படம் நாய்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக சார் நடிச்சிருக்காங்க. இது சார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன். நாங்கள் பண்ணியிருக்க வேண்டிய படம்ன்றது யாரை சொன்னோன்னா இந்த சோக்கால் அனிமல் லவ்வர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய படம். நாங்கள் இதை கொண்டாடணும். கண்டிப்பாக இதை நான் கொண்டாடணும். நான் இப்போ ட்ரெயினராக இருந்த சொல்லலை, அனிமல் லவ்வராக இருந்த சொல்கிறேன். ஏன்னா சார் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க சாருக்கு இந்த நாய் முதல் நாயின்னு. முதல் நாய் பண்ணுற ஒருத்தர் எப்படி இந்த நாயை இவ்வளோ தைரியமாக கிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்றது எனக்கு இன்ன வரைக்குமே பெரிய கேள்விக்குறி. நாயோடு இருக்கிற நான் கூட என்னால் டாகை தொட்டால் நான் கை கழுவி தான் ஆகணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் சார் ஒவ்வொரு சீனில் அவங்க எடுத்துக்கிட்டது அவங்க பண்ணுற தொழில் மேலே இருக்கக்கூடிய பக்தியை காட்டுச்சு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். அதை நான் கற்றுக்கிட்டேன். இவங்க நான் இப்போ ஏன் நிறைய பேச முடியலன்னா இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. எவ்ரிடே காலையில் ஆச்சரியத்தை மூட்டுற அளவுக்கு ஒரு 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 யங்ஸ்டராக வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஹெட் மாஸ்டராக வந்து சார் இருப்பாங்க. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். ஏன்னா டாக் அழகாக வேலை செஞ்சிருவா. ஸோ நான் கிட்டே ஒட்டிப்பேன். மிச்சவங்களாம் தள்ளி இருந்தால் கூட எனக்கு சார் கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு 25 நாள் நாங்கள் கொடைக்கானலில் கண்டினியூஸாக இருந்தோம். அது உண்மையிலே வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாள், மறக்கக்கூடாத ஒரு நாள். அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அது உண்மை. எப்படி அடுத்தவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது சார் இன்ன வரைக்கும் நான் தம்பிங்க வாடான்னு சொல்லலாம், சார்ன்ற வார்த்தையை தாண்டி பேச மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் என்ன, டிசிப்ளின் என்ன, சார் அடிக்கடி சொல்லுவாங்க. டிசிப்ளினாக இருந்தால் உன்னோட உயரம் தன்னாலே நீ வந்து சேருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறவன். திருப்பி அதை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு கோர்ட் சீன் இருக்குது. அது ரொம்ப டஃப்பான சீன். ஏன்னா கண்டினியூஸாக எடுக்கணும். ஏன்னா ஒரு டாக் இந்த கோர்ட்டில் நிற்கிறது இப்போ நீங்கள் பார்த்த 5 minutes அது குழந்தை தானே, 5 நிமிஷம் இறங்கிடுவா, திருப்பி நிற்கணும், திருப்பி இறங்கிடுவா, இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஏன்னா இங்கே லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, அது பெரிய டயலாக் போர்ஷன். அதை வந்து ஒரு டேரக்டர் வந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சார் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டேரக்டர் வராங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த சீனை இப்படி கலக்கி கொடுத்தாங்க பாண்டியன் சார். சார் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சார். தேங்க்யூ. பட்னு போவாங்க. ஓ இப்படி கூட எடுக்கலாமான்னு அது ஒரு வேற ஒரு மெத்தட். நான் ஆச்சரியமாக போய் ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், என்னங்க இப்படி எடுக்கிறாருன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். இது எல்லாரும் செய்யறதுக்கு நிதின் சார் அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் அடுத்து அதை எஸ்சிசி சார் கூட இருந்ததாலும் ஒன்று தெரியல, அவர் இன்னொரு அப்பாவாக மாறிட்டார். கூட இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. அவரே இன்னும் இது